Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், சாம்பாருக்கு எல்லாம் கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப பிடிச்ச எல்லாரோட ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி இருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு நான் இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்க நறுக்குனதும் தண்ணியில சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது கலர் மாறிடும். தண்ணி இல்லாம உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து அந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். எல்லா உருளைக்கிழங்குமே உள்ள சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் அவுட் லேயர் மொறுமொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் நீங்க நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் திக்காவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசா இருந்ததுன்னா நம்ம வறுவல் செய்யும் போது அது உடைஞ்சிடும். கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா அவுட்டர் லேயர் நல்லா மொறுமொறுனும், உள்ள நல்லா சாஃப்டாவும் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கும் போதே ஒரு அரை வேக்காடு அது நல்லா வெந்துரும். அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல அது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூளுக்கு பதிலா நீங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இது நல்லா ஒன்னா கலந்து விட்டுடுங்க. நமக்கு உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே அது வேகட்டும். அடிக்கடி மட்டும் அதை திருப்பி விட்டுட்டே இருங்க. கரெக்டா ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துல நல்ல சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், நான் இந்த அளவுக்கு திக்கா கட் பண்ணிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.